கிறிஸ்து யாருக்காக பிறந்தார்? இயேசு கிறிஸ்தா. ஓகே, யாருக்காக பிறந்த? நமக்காக. ஓகே, நமக்காக தான் பிறந்தார் இயேசு கிறிஸ்து. கரெக்டா? அதே போல் நாம் பிறந்தா நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம பேரண்ட்ஸு உற்றார் உறவினர்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். கரெக்டாக? நான் பிறந்தா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் கூட பிறந்தவங்க சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் பிறந்தனால உங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இயேசு பிறந்ததுனால யாருக்கு சந்தோஷம்? உலகத்துக்கே சந்தோஷம். ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய், ஹலோ, ஹலோ, ஹாய், ஹாய். ஓகே, கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு. படைச்சப்போ எல்லாத்தையும் நல்லா இருக்குன்ட்டு சந்தோஷமானார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய சூழ்ச்சினால இந்த உலகத்தில் இருள் உண்டாயிடுச்சு, நிறைய பாவம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் அந்த பாவத்தினால கண்ணு தெரியாதவங்களாகவும், காது கேட்காதவங்களாகவும், வாய் பேச முடியாதவங்களாகவும், நடக்க முடியாதவங்களாம் பிறந்தார். சரியா? அதுக்கப்புறம் அங்கே இருந்த மக்கள், பழைய காலத்தில் இருந்த மக்கள், அந்த காலத்தில் ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரே அழுதுகிட்டே இருந்தாங்க. கடவுளே, எங்களை படைச்சிட்டீங்களே, இருளில் தள்ளி விட்டீங்களே, எங்களை பாதுகாக்கிறதுக்கு, எங்களை வழிநடத்துறது கண்டிப்பாக உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார், வழிநடத்துவார், பாவத்திலேருந்து மீட்டெடுப்பார், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீங்கன்று தந்தையாம் கடவுள் அவருடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சார். அதனால தான் அந்த விழாவை தான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ்னாவே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள் தான். ஹாப்பி பர்த்டே டு ஜீசஸ் சொல்லுங்க பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே டு ஜீசஸ், ஹாப்பி பர்த்டே டு ஜீசஸ். ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய், ஹாய். ஓகே, நம்ம ஓகே 9, ஓகே 10. ஓகே, round of applause.